வெல்கம் டு ட்ரேடிங் கைடர். நான் உங்கள் தாமோதரன். இன்றைக்கி நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோவில் நம்ம என்ன ட்ரேட் பண்ணியிருந்தோம், ஸோ அதில் என்ன மாதிரியான ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சு எப்படி ஒரு ட்ரேடிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஈஸி பின் பார் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ராடே பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த இன்ட்ராடேவில் பார்த்தீங்கன்னா இந்த பிவிஆர், பந்தன் பேங்க், ஸோ இதெல்லாம் பாருங்கள். பந்தன் பேங்க்கெல்லாம் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இன்றைக்கி ஒரு மூமெண்ட் கொடுத்துருந்தது. நல்ல ஒரு பின்பார் இருந்தது, ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டும் மேலே வரைக்கும் வந்திருக்குது. ஸோ இதோட இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 rupees பக்கம் ஒரு 250 ரேஞ்ச் இருக்கிற ஸ்டாக்ஸ் 10 rupees பக்கம் மூவ் ஆகிருக்கு. நமக்கு டே வைஸாக பார்த்தோம் அப்படின்னா இது எந்த ஏரியா நீங்களே பாருங்கள். நம்ம ட்ரா பண்ணிக்கிற மாதிரி இது ஒரு சப்போர்ட்டிவ் ஏரியா தான். வேறு நல்லாவே ஒரு சப்போர்ட்டிவ் ஏரியா. சப்போர்ட் ஏரியாவில் ஒரு பின்பார் வந்தது அப்படின்னா அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கான டீட்டெயில்ஸ், அதுக்கான ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜியில் சொல்லியிருக்கோம். யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி, ஓகே டன். நம்ம இன்றைக்கான ட்ரேடிங் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பனிங்கில் ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் கொடுத்தது. கேப் டவுன் கொடுத்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணி எல்லாம் செல் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னா அப்படியே டோட்டலாக ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. ஸோ கண்டினியூவாக ஒரு அப் மூவ்மெண்ட் தான் கொடுத்துச்சு. வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் நம்ம மார்னிங்கில் செக் பண்ணியிருந்தோம். வேர்ல்டு மார்க்கெட்டில் எப்படி என்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னு. ஸோ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் ப்ளஸ் இல்லாமல் எல்லாம் ஒரு மீடியமான நெகட்டிவில் தான் இருந்தது. ஸோ இப்போ எல்லாம் கண்டினியூவாக ஒரு ப்ளஸில் இருக்குது. பட் எல்லாம் மீடியமாக ஒரு நெகட்டிவ் ஜோனில் தான் இருந்தது ஏசியன் மார்க்கெட்டெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டவும் ஒரு 16 பாயிண்ட் 20 பாயிண்ட் மைனஸில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் நம்மளோடது நல்ல ஒரு டவுன் சைடில் ஒரு ஓப்பன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ரெக்கவர் ஆகி மார்க்கெட் டவுனே ஆகாமல் மூவ் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி மார்க்கெட்டில் வெறும் மைண்ட் செட்டில் மார்க்கெட் செல் தான் ஆகும் அப்படின்னு நினச்சி செல் பண்ணிகிட்டே இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம். சரி, ஓகே டன். இதில் நாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ரேஞ்சில் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். இந்த பிரேக் அவுட் கொடுத்து மூவ் ஆகும்போது நாம் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். அந்த என்ட்ரி பேர்னா பிரேக் அவுட் ஒன்று ரீடெஸ்ட் பண்ணி இந்த ஹை வரைக்கும் வரலாம் அதிகபட்சம், இல்லை அப்படின்னா இதிலிருந்து ரிவர்ஸில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி 2 ஐடியாவில் நாம் சேடல் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தோம். 34,700 இந்த ஹைக்கு மேலே 34,700 கால் அண்ட் புட்டு ரைட் பண்ணோம். ஸோ அது நம்மளுடைய மெயின் ட்ரேட். மற்றது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு பேக் டெஸ்ட்காக 2-3 ட்ரேடிங்கெல்லாம் இப்போ இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜியில் செக் பண்ணுறக்காக. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்தங்காட்டி நமக்கு கால் சைடு இருக்கிறது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. புட் சைடில் நாம் ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். கால் சைடில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இந்த ரேஞ்ச் வரும்போது கவர் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் இந்த ரேஞ்ச் இந்த ஹையை டச் ஆகும்போது நம்ம அதிலிருந்து எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ இது ஒன்று தான் நாம் இன்றைக்கி பண்ண ட்ரேடிங். ஸோ வேறு எந்த ட்ரேடிங்கும் நம்ம பெரிய இன்ட்ரெஸ்ட்க்கு பண்ணல. சரி, அதை ஓடியில் நம்ம எப்படி என்னங்கிறத பார்ப்போம். பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம சொல்லி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பேக் டெஸ்ட்டுக்காக ஒரு போயிட்டுருக்கு பேக் டெஸ்ட்டு. அதுக்காக இந்த ட்ரேடிங் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ மெயினானது பார்த்திங்க அப்படின்னா இதுதான். இதில் பார்த்திங்கன்னா 34,700 34 கால் அண்ட் புட். கால் சைடு பார்த்திங்க அப்படின்னா 21,800 லாஸ். புட் சைடு பார்த்திங்க அப்படின்னா 29,896 ப்ளஸ். ஓவராலாக நம்ம 6,800 இன்றைக்கி ப்ளஸில் இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நமக்கான ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 6,800 நம்ம ப்ராஃபிட் லெவலில் இருக்கிறோம். ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜி நம்ம பெருசாக நம்ம எந்த ஒரு இதுவும் பண்ணுறதில்ல. நம்மளுடைய ட்ரைனிங்கில் நம்ம அப்படித்தான் இது பண்ணுறோம். ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதில் ப்ராஃபிட்டபிள் பண்ண முடியாது, கன்ஃபியூஸ் அதிகமாகும். ஸோ நம்மகிட்ட ஒரு ஹெட்ஜிங் பண்ணி நமக்கான ஒரு மினிமமான அமௌண்ட் இருந்தால் கூட நம்ம ஹெட்ஜிங் பண்ணி ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட்டை நம்ம டெய்லி மேக் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ட்ரேடிங் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ வர நாட்களில் நிறைய ஸ்ட்ராட்டஜி பற்றியான வீடியோக்கெல்லாம் வரும். கண்டினியூவாக சிம்பிளாக கேண்டில் ஸ்டிக்ஸில் எப்படி ஒரு என்ட்ரி எடுக்கலாங்கிற ஸ்ட்ராட்டஜி நிறையா அப்லோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம சேனலுக்கான சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறுபடியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. ட்ரேடிங் கைடர்.